ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தெரியணுமா? இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிழங்கு வகைகளில் நிறைய சத்துக்கள் நிறைந்த ஒரு கிழங்கு அப்படின்னா சர்க்கரை வள்ளி கிழங்கு சொல்லலாம். இது நம்ம அதிகமாக பார்த்துருந்தாலும் சாப்பிட்றதுல அதிக ஆர்வம் செலுத்தியிருக்க மாட்டோம். நம்ம எந்த உணவெல்லாம் சாப்பிடாம தவிர்க்கிறோமோ அதுலலாம் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. எளிதில் கிடைக்கக்கூடிய சுவையாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் தாண்டி பல ஆரோக்கிய நன்மைகளை தன்னுள்ள வச்சிருக்கு. சர்க்கரை வள்ளி கிழங்கு இருக்கிறதுல இது இதய பாதுகாப்பு, இரத்த சுத்திகரிப்பு, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்கிறது, சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறது அப்படின்னு நிறைய நன்மைகளை நமக்கு தருது. சர்க்கரை வள்ளி கிழங்கோட ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான சத்து பொருள்னா விட்டமின் B6 தான். விட்டமின் B6 இருக்குல்ல, அது நம்ம உடம்புல உற்பத்தி ஆகக்கூடிய ஹோமோசைட்டின் அப்படிங்கிற நச்சு பொருளை குறைக்குது. ஹோமோசைட்டின் இருக்குல்ல, அது உடலுக்கு நிறைய தீங்குகளை ஏற்படுத்திடும். குறிப்பாக மாரடைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தான். சர்க்கரை வள்ளி கிழங்கு இருக்குல்ல, அது இதை உடல்லேருந்து எளிதாக வெளியேற்றுறதுனால இதய நோய் வராமல் தடுக்குது. விட்டமின் C சளி மற்றும் காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எலும்பை வலிமைப்படுத்துது, செரிமானம், இரத்தத்தை சுத்திகரிக்கிறது, இது மாதிரியான வேலைகளை கூட செய்து காயங்களை விரைவாக குணப்படுத்துது. நம்ம ஸ்கின்னோட நெகிழ்வு தன்மையை தக்க வைக்கிறதுக்கும் விட்டமின் C தான் ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் நிறைய நோய்கள் வர்றதை தடுக்கக்கூடியதும் விட்டமின் C. இந்த விட்டமின் C சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிட்றப்ப மற்ற பொருட்களை காட்டிலும் அதிகமாக நமக்கு கிடைக்கும். சர்க்கரை வள்ளி கிழங்குல விட்டமின் D கூட நிறைய இருக்கு. விட்டமின் D இருக்குல்ல, இது எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கும் அவசியமானது. நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் D சூரிய ஒளியிலிருந்து நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். சில சமயம் சூரிய ஒளியினால சில அலர்ஜிகள் கூட ஏற்படலாம். அது மாதிரியான சமயத்தில் சர்க்கரை வள்ளி கிழங்கு நீங்கள் சாப்பிட்றப்ப விட்டமின் D இழப்பை நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். நம்மளோட எலும்புகள், பற்கள், நரம்புகள் வலுவாக்குறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை தரும்ல அந்த இரும்பு சத்து இந்த சர்க்கரை வள்ளி கிழங்குல அதிகமாகவே இருக்கு. இரத்த உற்பத்தி, மன அழுத்தத்தை குறைக்கிறது, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சரியாக செயல்பட வைக்கிறது, உடல் இயக்கங்களை சரியாக இருக்க வைக்கிறது அப்படின்னு எல்லாத்துக்குமே இரும்பு சத்து தான் அவசியம். இது சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிட்றப்ப உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய மெக்னீஷியம் இருக்குல்ல, அது மன உளைச்சலை சரி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். நம்மள 4ல் ஒருவருக்கு மெக்னீஷியம் குறைபாடு அப்படிங்கிறது இப்போ சாதாரணமாக இருக்குது. இரத்த சுழற்சியில் மாற்றம், இதய அடைப்பு, எலும்புகளில் பிரச்சனை இதெல்லாம் உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமே மெக்னீஷியத்தோட குறைபாடு தான். இதை சரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்க்கரை வள்ளி கிழங்கு உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நம்மளோட சிறுநீரகம் சரியாக செயல்படுறதுக்கு அவசியமான ஒன்றுனா பொட்டாசியம் சத்து தான். இதய துடிப்பு சீராக இருக்கிறதுக்கும் நரம்பு மண்டலம் சரியாக செயல்படுறதுக்கும் பொட்டாசியம் அவசியமானது தான். சர்க்கரை வள்ளி கிழங்குல இந்த பொட்டாசியம் சத்து அதிகமாகவே இருக்குது. இது தசை பிடிப்புகளை சரி செய்கிறது, வீக்கத்தை குறைக்கிறது அப்படின்னு பல பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது. இதோட பேரில் தான் சர்க்கரை இருக்குதே தவிர எந்த விதத்திலும் சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இயற்கையாகவே இதில் இருக்கக்கூடிய சர்க்கரை அப்படிங்கிறது மெதுவாக ரத்தத்தில் கரையுது. இதை கரைக்கிறது ரொம்ப எளிது தான். அது மட்டும் இல்லாமல் சோர்வு, உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கை பயன்படுத்தலாம். சர்க்கரை வள்ளி கிழங்குல மற்ற கிழங்குகளில் இருக்கிறது போல இல்லாமல் பல வழிகளில் சமைக்கலாம். அதாவது வேக வச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம், சிப்ஸ் செஞ்சு கூட சாப்பிடலாம், பொரியல் மாதிரி வச்சு சாப்பிடலாம், பாயாசம் கூட செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம். இந்த வீடியோவில் சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மார்க்கெட்டில் சர்க்கரை வள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.